ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இதுதாங்க நான் வியட்நாம்லேருந்து வாங்கிட்டு வந்த அழகான ஒரு மெடிடேஷன் புத்தர் சிலைங்க அது. இது வந்து நான் வியட்நாம்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வியட்நாம்லேருந்து புத்தர் சிலை வாங்கிட்டு வாங்க, அங்கே எது ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வாங்கன்னு. நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். இது வந்து லக்கி ஸ்டோனுங்க. இந்த லக்கி ஸ்டோன் மூலமாக உங்களோட லக்கை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது கையில் வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது, முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகலாம். பர்ஸில், ஹேண்ட் பர்ஸில் வச்சுக்கலாம். இது ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சு. ரிலேஷனில் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து சேர்கிற விதமாக நிறைய விஷயங்கள் அங்கே வந்து மரபு வழியாக நம்பிக்கை இருக்குங்க. அதையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு அழகான வந்து ஒரு கோல்டு கீ மாதிரி அழகாக இருந்ததுங்க. முன்னாடி பிள்ளையார்பட்டி பிள்ளையார் இருந்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் வந்து கிடச்சிருந்தது. பின்னாடி லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி வந்து பொறிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு சின்னமாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் வாங்கி இதை கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஒன்று இருந்ததுனால சரி எனக்குன்னு வச்சுக்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம வீட்டு கீயாகவும் யூஸ் பண்ணலாம், லாக்கர் கீயாக யூஸ் பண்ணலாம், கடைசாவியோ யூஸ் பண்ணலாம், பைக் சாவி. ஒரு ப்ரொடெக்ஷன், கடவுளோட ப்ரொடெக்ஷன், கடவுளோட பாதுகாப்பு நம்ம கூடவே இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்குங்க. இது ஒன்று தான் கிடச்சிச்சு. திரும்ப வந்துச்சு, நிறைய கலெக்ஷன் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் அப்டேட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்தது வந்து குபேரா கீங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல. இந்த குபேரர் கீழே குபேரர் படம் முன்னாடி பொறிக்கப்பட்டிருக்கு, பின்னாடி வந்து முக்கோணம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மேலே உள்ளது வந்து சிவனை குறிக்கும், கீழே உள்ள முக்கோணம் வந்து சக்தியை குறிக்குங்க. இந்த முக்கோணத்தில், இந்த பீஜ மந்திரத்தில் வந்து அந்த முக்கோணத்தில் குபேரருடைய அந்த ஒரு பீஜ மந்திரங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க சமஸ்கிருத மொழியில். இது இருக்கும்போது, இது லாக்கரில் நம்ம வைக்கும்போது பணம் வந்து தடையில்லாமல் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க, தங்கும். மெயினாக வந்து எனக்கு பண தட்டுப்பாடு இருக்குது, வர பணம் எனக்கு வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து நீங்கள் பீரோலையோ, லாக்கர்லேயோ, கல்லாப்பட்டிலையோ நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ புனிதமான இடத்துல வச்சுட்டு, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்கு தூபதீபம் காமிச்சிட்டு அதுக்கு வந்து பவர் ஏற்ற உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இதை மட்டும் செஞ்சுட்டே இருக்காமல் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணணுங்க. அப்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் இருக்கும்போது பணத்தை இதை ஈர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாசிட்டிவிட்டி, சந்தோஷம், இது ரெண்டு மனநிலையில் தான் நீங்கள் இதுக்கான உண்டான பூஜை வந்து பண்ணணுங்க. ஓகேங்களா? ஒரு வந்து லேக்கிங் மைண்ட் செட்டோடு இருந்து நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது. எல்லாமே கடவுள் எனக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணுங்க. இது வந்து குபேரா காயினுங்க. இது வந்து காயின் வந்து 108 காயின் இருக்குது. 108 பூஜை பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணி நீங்கள் வந்து அதோட சக்தியை வந்து உருவேற்றலாம். அப்படி இல்லை, எனக்கு அந்த பூஜையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, லக்ஷ்மி பூஜை எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னீங்கன்னா ஒரு காயினாக வந்து நான் வேண்டிக்கிட்டு கொடுப்பேன். அது மாதிரி செப்பரேட்டாக ஒரு காயின் வாங்கிட்டு வந்து நீங்கள் பணம் புழங்குற உங்கள் பர்ஸில் வைக்கலாம், அல்லது பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாங்க, அல்லது சாமி ரூமில் வைக்கலாம். வச்சு நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் வைக்கும்போது மணி அட்ராக்ஷன் வரும். அந்த காயினை உங்கள் பர்ஸ்லேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஹேண்ட் பர்ஸில் போட்டுக்கலாம், கல்லாப்பெட்டியில் போடலாம், வியாபார ஸ்தலங்களில் நீங்கள் கூட வைக்கலாங்க. எனக்கு நல்லா நான் சாமி கும்பிடுவேன், 108 முறை நான் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க 108 காயினாக மொத்தமாகவும் வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க, டிவைன்லி கனெக்டடான விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் உங்களுக்கும். ஏன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி என் லைஃப் இன்னமும் நான் வந்து பூஜை பண்ண 108 காயின் இருக்குது. நான் அதை ஒரு முறை காமிக்கிறேன். இது வந்து பெரிய லக்ஷ்மி குபேரா ஒரு இயந்திரம், ஸ்ரீ சக்கரத்தோடு வந்திருக்குங்க. இது வெரி 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 பவர்ஃபுல்லுங்க. இது வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி, ரொம்ப வந்து அந்த ஒரு சக்தி நிலையாக கொண்டு வரும் தெரியுங்களா? அந்த ஒரு பாசிட்டிவிட்டியான, நெகட்டிவான எல்லா விஷயங்களுமே வந்து வெளியில் போயிடும். அஷ்டலக்ஷ்மி இதெல்லாம் பொறிச்சிருக்கு. பின்னாடி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்ரீ சக்கர யந்திரத்தோடு சேர்ந்து லக்ஷ்மியோடது ஒரு காயின் கிடைக்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். எனக்காக நான் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், உங்களுக்காக நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். இது வந்து உள்ளங்கை சைஸுங்க, நல்ல பெரிய காயினுங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது. இதையும் நீங்கள் வந்து பூஜை அறையில் வைக்கலாம். பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் லாக்கரில் பணம் வைக்கிற புழங்குற இடத்துல வந்து நீங்கள் வைக்கும்போது இன்னும் வந்து எனக்கு நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேங்குது, எனக்கு சரியான ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இதையும் பண்ணலாம். இது வந்து இன்னொரு சூப்பரான விஷயங்க. என்னென்னா இதில் வந்து ஸ்ரீ சக்கரம் யந்திரம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, மகாமேரு யந்திரம். அது வந்து பிரமிடில் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அது கூடவே வந்து சங்கம் இருக்குது, கோமதி சக்கரமும் இருக்குது, ருத்ராட்சமும் இருக்குது. அப்போ சிவ சக்தி, அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சந்தோஷம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர், கோளாறு ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரி செய்யும். வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கதிர் அலைகள் இருக்கும். எந்த விதமான நெகட்டிவான விஷயங்கள், ஒரு ஈவில் மேஜிக்கு, பிளாக் மேஜிக் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுடைய வந்து நம்மளை பிரிக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் போயிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் வராது. எல்லா விதமான பாசிட்டிவும் இது வந்து யூனிவர்ஸ்லேருந்து அட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கும். அதுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய இடம் வந்து என்ன, சிவனோட ருத்ராட்சம் இருக்குது, சங்கு இருக்குது, விஷ்ணுவோட சங்கு இருக்குது, கோமதி சக்கரம் இருக்குது, லக்ஷ்மியோட கோமதி சக்கரம் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் மகாமேருவே இருக்குது. அப்போது
1008 தேவர்கள் வந்து வசிக்கக்கூடிய அத்தனை விதமான மகாமேருவுமே கலந்த ஒரு பிரமிட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேங்க. இது தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பிரமிட் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். வெல்த் அபண்டன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த பிரமிட் வந்து அத்தனையும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சேர்த்த மாதிரி எல்லா விஷயம் எனக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நிறைவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாமல் டார்டாய்ஸ் இருக்குங்க. அது வந்து வழி வழியாக அங்கே வந்து வியட்நாமில் வந்து அது வந்து வழிபட்டு வராங்க. ஒரு மணி அட்ராக்ஷனுக்காகவும் மணி ரிட்டென்ஷனுக்காகவும் தேவைப்படுறவங்க இது வந்து எது வேணுமோ பஞ்சமுக ருத்ராட்சம் தனியாகவும் இருக்குங்க. அது வந்து மன அமைதி ஒரு மெடிடேஷன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து அதை வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அவர் ருத்ராட்சம் துளசி மணி கலந்த பிரேஸ்லெட்டும் இருக்குது. என்னால் வந்து என் மனசு வந்து அடிக்கடி வந்து அலப்பாஞ்சிட்டே இருக்குது. என்னால் சரியாக வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அதே இடத்துல ஸ்டக் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும் போது நீங்கள் தேவைப்படுற விஷயத்தை வாங்கிக்கலாம்.